ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்த்த கிடாயை வெட்டி சுவையான டேஸ்டான மட்டன் கிரேவி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். நீங்களும் இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு செய்ய தோணும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து எங்கள் வீட்டு குழந்தைகள் போல் உங்கள் வீட்டு குழந்தைகளும் சந்தோஷமாக வைத்திருங்கள். ஒரு மணி அடித்தால் கண்ணே. டே நிதிஷ, சீக்கிரமா தண்ணி வெட்டணும்டா. கிடாய் வெட்டலாம், சீக்கிரமா வா. ஓடியா ஓடியா ஓடியா, பார்த்து பத்திரமா இறக்கி வை தண்ணிய. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ரெடி ஆகிட்டான். கிடாயை பிடிச்சி கொண்டு வந்துட்டான். இப்போ உடனே நான் அதை வாங்கிட்டேன். இப்போ அதை வெட்டுறதுக்கு தயார் பண்ணுறோம். கழுத்து வெட்டியாச்சு. இப்போ எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எல்லாம் வந்து ஆட்டத்தோடு உரிக்கிறாங்க. ஒரு மைனா மைனா குருவி மனசோர பாடுது ஆடுதுடோய், அதனை சாத்தனவி சோர ஆடுது ஆடுது ஓய். இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஆட்டை தோல் உரித்து அதனுடைய செப்பையெல்லாம் வெட்டி போட்டாச்சு. அந்த செப்பையை பார்த்தா அப்படியே துடிக்கி இருக்குது. அதை நானும் எடுத்து விளையாட்டுத்தனமாக பார்த்தா அப்படியே செதை துடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா ஆட்டையும் சின்ன சின்னதாக குழம்பு வைக்கிற மாதிரி பீஸாக வெட்டியாச்சு. ஒரு வேலையாக கறி ஃபுல்லாக வெட்டியாச்சு. ஒரு 8-9 கிலோ கறி வந்திருக்கும். அது நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா அன்னக்கூட்டில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. குழம்பு பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா, ஆயா, எங்கள் அம்சாம்மா எல்லாம் வந்து வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வெளியே பெருசாக அடுப்பாங்கல்ல போட்டு பெரிய எங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சாச்சு அடுப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து 1/2 லிட்ரு ஊற்றிருக்கேன் 4 கிலோ கறிக்கு. அதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டோடனே அப்படி வெடிக்கிறதுல வந்து நானே எங்கள் அம்மாவை கூட்டு கொடுத்துட்டு எட்ட ஓடிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக குழம்பு வைக்கிறது வந்து என்னுடைய வேலை. இடையில பார்த்தா வந்து எங்கள் அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு, இருந்தாலும் நான் விடலை. கறிவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கிட்டு ஒரே டைமில் பயம் முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எனக்கு ஹெல்ப்புக்கு வந்துட்டான். நானும் அவனும் சேர்ந்து ஃபுல்லாக வெங்காயம் நல்லா வதக்கி 4 கிலோ மட்டன் கிரேவி மட்டனை போட்டாச்சு. நல்லா வணக்கி சும்மா கறியை பார்க்கும் போதே அப்படியே சும்மா தங்க மாதிரி அப்படியே பீஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஹா, இப்போ பச்சை கறியை சாப்பிடாம போல் இருக்குது அந்த மாதிரி. ஏன்னா கடையில் வாங்கினா அது எப்போ வெட்டுறாங்க, என்ன வெட்டுறாங்க, காஞ்சி போய் தண்ணி ஊற்றி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது நாங்களாக வந்து வளர்த்தி வச்சுருந்ததுனால வந்து வெட்டி உடனே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால பார்க்கும்போதே அப்படியே சும்மா சாப்பிடாம போல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வணக்கி விட்டோடனே கறியிலேருந்து தண்ணி விட்டுச்சு. தண்ணி சுண்டுறதுக்கு நல்லா வதக்கிட்டே இருந்தோம். பாருங்கள் எப்படி பாருங்கள், கறி எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இளங்கறி எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாடலில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு கொஞ்சம் மீத்தி வச்சிட்டேன், ஏன்னா குடல்லாம் வறுக்கிறதுக்கு. இப்போ நல்லா வந்து அந்த கறியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ண உடனே தண்ணிலாம் எல்லாம் சுத்தமாக சுண்டனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. ஏன்னா அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வரதுக்கு நல்லா அதை போட்டு கறியை பரட்டி
எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கறி பார்க்குறதுக்கே எப்பயே சாப்பிடலாம் போல் இருக்குது. அவ்வளோ அருமையோ அருமை. நீங்களும் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ தக்காளி ஆட்டி வச்சுருந்தது மிக்சரில் போட்டு அதையும் போட்டு ஒட்டுக்க இப்போ கலந்தாச்சு. ஏன்னா தக்காளி முதல்ல போடக்கூடாது, போட்டால் கறி வேகாது. அதனால் கறி எண்ணெயிலே வந்து ஆஃப் பாயில் ஆன வரைக்கும் நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டோடனே கலர் பாருங்கள், அப்படியே ரெட் கலர் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா, தேவையான மசாலா, கறிக்குன்னே சொல்லிட்டு தனியாக எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். அதனுடைய வீட்டு மசாலா அது போட்ட உடனே வாசனை சும்மா தூக்கிறோம். கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு மட்டன் மசாலா கடையில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கோம். அதை இப்போ போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வேக வைக்க போகிறோம். ஆனால் கறி வந்து பெரட்ட பார்க்கறதுக்கே வந்து அருமையாக இருக்குது. உடனே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 1/2 hour வெந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். குழம்பு போச்சு நல்லா வந்ததுக்கப்புறம் ஆட்டி வச்சுருந்த தேங்காய் சாறு, ஏன்னா குழம்பு அது ஊற்றினோடனே கொஞ்சம் கெட்டியாயிரும், அது டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் ஆட்டி வச்சிருந்த தேங்காய் சாறை மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குழம்போட கலந்து விட்டாச்சு. பாருங்கள், குழம்பு அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது. தேங்காய் பால் ஊற்றினோடனே நல்லா குழம்பு கெட்டி ஆயிடுச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மக்களே, ரொம்ப அருமையாக இருக்குது. பையனெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவாழை இலையை போட்டு உட்காந்தாச்சு, நானும் எங்கள் அண்ணனும். இதில் பார்த்தீங்கன்னா குடல், ரத்தம், கறி, முட்டை, பிரியாணி, அது மட்டன் குழம்பு எல்லாமே செஞ்சோம். ஆனால் நாங்கள் வந்து மெயினாக வந்து மட்டன் குழம்பு எப்படி எளிய முறையில் செய்கிறது தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செய்ய கற்றுக் கொடுங்க. எங்களை மாதிரி செஞ்சு அவங்களுக்கும் இந்த மாதிரி இலையை போட்டு சாப்பிட வையுங்க. அவங்களும் சந்தோஷத்தில் இருப்பாங்க. நன்றி மக்களே.